இது வடார்காடு மாவட்டம், பழைய வடார்காடு மாவட்டத்தில் இருந்த ஒரு பகுதியை தனி மாவட்டமாக பிரித்தார்கள். திருவண்ணாமலை சம்பூராயர் மாவட்டம் என்ற பெயரில் அந்த மாவட்டம் பிரிக்கப்பட்டது. பின் காலப்போக்கில் திருவண்ணாமலை மாவட்டம் என்று அது பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இந்த மலையே சிவனாக இருக்கக்கூடிய இந்த பின்னாடி இருக்கக்கூடிய இந்த மலையில் 2264 அடி மலை, 212 அடி ராஜகோபுரம். அதாவது ஆசியாவிலே 2வது உயரமான ராஜகோபுரம் ஸ்ரீரங்கத்துக்கு அடுத்து திருவண்ணாமலை தாங்க. திருவண்ணாமலை பொதுவாகவே நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு மேடம். எப்படி சொல்கிறதுனா, இப்போ ஐயா சார் சொன்ன மாதிரி கிரிவல பாதை இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, கிரிவல பாதையெல்லாம் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா லைட்லாம் கூட கிடையாது. இப்போ நிறையா லைட் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாலை அமைப்புகளும் நிறையா தான் பண்ணியிருக்காங்க. ஒரு சில ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா சாலை ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி கிரிவல பாதையில் பார்த்தீங்கன்னா கூட்ட நெரிசல் இருக்குது. திருவண்ணாமலையில் நாள்தோறும் ஒரு